Hello everyone, welcome back to my channel guys. Hope you guys are doing well. So guys, in this video la or 10 minutes makeup look that is really appropriate for this summer. So already summer start ஆயிடுச்சுங்க பெங்களூர்ல. என்னால வெளியிலேயே போக முடியாது. It's too hot. என்னோட பாடிக்கு அது செட்டே ஆகாது ஆக்சுவலி சொல்ல போகணும்னா. பட் சம்டைம்ஸ் வெளியில போகிற சுச்சுவேஷன் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நல்லதும் அண்ட் ரொம்ப ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். ஸோ கைஸ், சம்மர் இருந்தாலும் சரி, எந்த சீசனாக இருந்தாலும் சரி, சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதனால நான் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து சுகந்தாவுடைய டோட்டல் டிஃபென்ஸ் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ரியலி லைக் தி சன்ஸ்க்ரீன் ஸ்பெஷலி ஃபார் திஸ் சம்மர் திங். ஸோ வேறு எல்லா சன்ஸ்க்ரீனை விட இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா, இது வந்து அந்தளவுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷிங் கூட வச்சுக்கும் அண்ட் வெரி சூதிங் ஆல்சோ. ஸோ அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் போட போகிறதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் டாட் அண்ட் கியோடைய ஸ்ட்ராபெரி டியூ டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் சன்ஸ்க்ரீன் தான், பட் இட்ஸ் அ டிண்டட் வேரியன்ட். இட் ஹேஸ் லிட்டில் பிட் ஆஃப் கவரேஜ். ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் லேயர் ஆஃப் கவரேஜ் கொடுக்கும். தட் லுக்ஸ் லைக் எ ஃபவுண்டேஷன் பட் விதவுட் எ ஃபவுண்டேஷன் திங். ஸோ இது வந்து இதுலேயும் SPF 50 PA 4+ கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் இனிஷியலி தே லான்ச் 5 shades அண்ட் தே ஆடட் எக்ஸ்ட்ரா 2 more shades. ஸோ நான் வந்து ஷேட் 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், beige. It was little light, so I'm going to mix 07 which is caramel. Recently I got. So நான் ரெண்டு ஷேடுமே யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். So I'm just going to put a dot. இப்போ இது வந்து ஷேட் 05 and this is 07. ஸோ இது வந்து நம்ம கையிலேயே பிளெண்ட் பண்ணலாம், ப்ரஷ் வச்சும் பிளெண்ட் பண்ணலாம். ஐ லைக் டு பிளெண்ட் இட் வித் எ ப்ரஷ். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும், சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். அதனால் as you can see. So this side I'm going to show you with the fingers எப்படி இருக்கும் கவரேஜ் அப்படின்னு. கையிலேயே கூட சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிடலாம், பட் சம்டைம்ஸ் ப்ரஷ், சம்டைம்ஸ் கை எப்படி வேணாலும் அப்படி யூஸ் பண்ணுவேன். ஸோ this is with fingers and this is with the brush. You don't see that much difference. So next we'll be moving on to the concealer. So concealer வந்து நான் எந்த மாதிரி concealer choose பண்ணியிருக்கேன்னா, it's a medium to buildable coverage, very lightweight and has a little coverage. அந்த மாதிரி ஒரு concealer தான் இது. வந்து ரெவல்யூஷனுடைய சூப்பர் concealer in the shade 12.5. இது வந்து என்னோட skin tone க்கு exact match. So I'll show you. See, this is exactly my shade. So இந்த ஏரியாஸ் மட்டும் கொஞ்சம் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கறதுக்காக ஐ ப்ரிஃபர் திஸ். ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் பிடிக்கும். சம்டைம்ஸ் வெளியில் எங்கேயாவது போகிறேன், ஃபோட்டோஸே எடுப்பேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ as you can see, it looks very very skin like finish. அந்தளவுக்கு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல. ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து கப்ஸ் அண்ட் லேஷஸ் உடைய இந்த லிக்விட் ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளஷ் ரியலி அமேசிங், வெரி பிக்மெண்டட், வெரி லாங் லாஸ்டிங் அண்ட் கொஞ்சமாகவே போட்டால் போதும். இட்ஸ் வெரி பிக்மெண்டட். ஸோ பட் இட் ட்ரைஸ் லிட்டில் ஃபாஸ்ட். யூ ஹேவ் டு ஒர்க் வித் ஒன் cheek at a time. ஸோ நான் வெறும் ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு and I'm going to use a brush so that it blends evenly and blends little faster than fingers, I feel. So the shade Rosewood, I really love this shade. As you can see, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு mauvish berry அந்த மாதிரி ஒரு ஷேட் என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது. ஸோ இட் ஜஸ்ட் பிளெண்ட்ஸ் லைக் அ ட்ரீம் அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் ரியலி குட் டைம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸை ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு நைக்காவோட மேட் டு லாஸ்ட் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். இட் கண்ட்ரோல்ஸ் ஆயில் லைக் really good. So to extend இது வந்து ரொம்ப நல்லா காப்பாற்றும் ஆயில் ப்ரொடக்ஷனை. அண்ட் பிகாஸ் ஐ யூஸ் தி டாட் அண்ட் கீ, இது வந்து ஒரு ட்ரை ஸ்கின்க்கு ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆயில் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ பிகாஸ் அந்த ஆயில்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஐ வில் ட்ரை திஸ். ஸோ இன்னொன்று, when I put a shot using this, some people asked me whether it's gonna sweat you. ஸோ இது ஸ்வெட்டிங் எல்லாம் வராது, பட் ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கம்மியானால ஒரு நல்ல லூஸ் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா you can manage it. And this is also exactly my skin tone and has a good coverage, as you can see. Next வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ஆயில் ப்ரொடக்ஷனை பண்ணுறதுக்காக நான் கேட் பியூட்டியோடைய காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் லைக் டு ஆட் one more layer of powdering. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் சம்மன் ஹூ டோன்ட் யூஸ் ஃபவுண்டேஷன் இன் எ ரெகுலர் பேசிஸ். கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருந்தால் போதும், ஒரு ப்ளஷ், லைனர், மஸ்காரா அந்த மாதிரியே போதும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரொட்டீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் யூ லுக் வெரி நீட், நைஸ், க்ளீன்.
ஹெவி இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ as you can see nothing, it just very presentable இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் ஆயில் இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்ஃபோடைய மேட் மிஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ எந்த ஒரு மேட் வேரியன்ட் இருக்கிற ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் கூட ஓகே. ஸோ லீவ் இட் ஃபார் a minute, it will set your face. ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு மார்ஸோடைய ஓப்ரோ ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் a spoolie, it helps me to apply the product very easily. So next moving on to the kajal. அதுக்கு வந்து ஃபேஸ் ஸ்கின்னோடைய ஆல் டைம் ப்ரோ ட்விஸ்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் ப்ரௌன். யூ நோ கைஸ் ஹவு மச் ஐ லவ் திஸ் காஜல். ஸோ நான் வந்து ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு யூ, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டீனுக்கு டெய்லி எல்லாம் ஐஸ்வரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் காஜல் வச்சு நான் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பர்ச் பண்ணுறதால அந்த ஹார்ஷ் ஃபீலிங் இருக்காது, கொஞ்சம் ஸ்மோக்கியாக அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும் இது. ஸோ ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போகிறேன். So try this technique if you haven't tried. It looks really nice. So same kajal வந்து நான் ஒரு eyeliner யூஸ் பண்றேன். So இந்த வாட்டி நான் ஒரு angle line brush யூஸ் பண்றேன். So angle brush யூஸ் பண்ணி சும்மாவே அப்படியே blend பண்ணி wing மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். So இந்த மாதிரி வந்து ஒரு harshness கம்மியாக்கும். That I really liked it. நல்ல mascara வச்சு என்னோட upper lashes and lower lashes அப்ளை பண்ணிக்கிறேன். I'm using the K Beauty mascara. So இது வந்து ஒரு நல்ல வால்யூமும் லென்த்தனிங் கொடுக்கும். அதனால so guys, that's all for the eyes and face. So lipstick வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அந்த அவுட்ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். You can go with red, browns, nudes, whatever you like it. Today I'm going to use a nude lipsticks because ரொம்ப செட்டிலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஷீக்லம் ஓடைய லிப் லைனர். இது வந்து சோ லிப்பி லிப் லைனர் இந்த ஷேட் பட் ஃபர்ஸ்ட் காஃபி அந்த மாதிரி ஒரு ஷேட். ஒரு ப்ரௌன் லிப் லைனர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பண்ணி அப்புறம் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு நான் இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் உடைய நோ ஸ்மச் லிப் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பலாவன் ஐலேண்ட் அண்ட் ஹவாய் அப்படிங்கிற 2 ஷேட் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே நியூடிஷ் கலர் தான். பட் அந்த 2 ஷேட்ஸுமே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐம் யூஸிங் ஷேட் பலாவன் ஐலேண்ட் நவ். ஸோ இப்படியே கூட விட்டுடலாம். பட் ஐ லைக் டு மிக்ஸ் இட் வித் ஹவாய். ஸோ இட் லுக்ஸ் வெரி நைஸ். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் நியூட். இந்த ஹவாய் வந்து ஒரு பிங்கிஷ் நியூட். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டு ஜஸ்ட் ஸ்மச் பண்ணுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஃபிங்கர்ஸாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒன் மோர் டைம் லிப் லைனர் வச்சு இன்னும் கொஞ்சம் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஃபினிஷிங் டச் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்னர் கார்னர்ஸில் கொஞ்சமாக ஹைலைட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல், very slightly. So guys, this is the finished 10 minutes makeup look. I hope you guys enjoyed this video. If you enjoyed, please give this video a big thumbs up. Comment below what's your opinion. And if you haven't subscribed, please take a moment to subscribe. இந்த லுக் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் யூ லுக் வெரி ப்ரெசென்டபிள். யூ கேன் வேர் திஸ் ஃபார் ஆஃபீஸ், எனிவேர். சம்டைம்ஸ் அக்கேஷனுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இஃப் யூ டோன்ட் லைக் ஃபவுண்டேஷன் எனிதிங். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஜஸ்ட் you need just little practice how to layer up the products. So avlada, hope you enjoyed this kind of looks and all. So I'll see you in my next video guys. Thank you so much for watching. Bye, take care.